ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட ஆரம்பிச்சுக்கலாங்க. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். இன்றைக்கி நம்ம தலை அஜித் சாருடைய பர்த்டே. ஸோ அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அஜித் சார் பர்த்டே. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், நாங்கள் நிறைய கேட்டுட்டோம் அஜித் சாரை பற்றி, எவ்வளோ படிச்சிட்டோம், எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ கேட்டோம், இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படி கேட்கலாம். பட் அந்த மனுஷனுடைய லைஃப் இருக்குல்ல, அந்த மனுஷன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இது வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட விமர்சனங்கள் அதெல்லாம் அவர் எப்படி தாங்கிக்கிட்டாரு, எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கூடுச்சு அப்படின்றத சொல்கிறது ஒரு பெரிய ஒரு தனி சாம்ராஜ்யம் சொல்லாங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா. அஜித் சார் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. எப்படா தன்னம்பிக்கைக்கு இருக்கீங்களா? சுயம்பு தனி மனிதனா இந்த தமிழ் சினிமாக்குள்ளே இன்னைக்கு ஒரு தனி சாம்ராஜ்யம் அமைச்சிருக்காரு. அஜித் சார்னா அப்படி இருக்காரு, அந்த டாப் பொசிஷன் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மனுஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து தன்னை செதுக்கி இன்றைக்கி அப்படி இருக்கார். நீங்கள் ஒன்று கேட்கலாங்க, கமெண்ட் பண்ணலாம், நான் சும்மா பொருடாடா, அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஹெல்ப் பண்ண எஸ்பிபி தான் ஹெல்ப் பண்ணார், சும்மா கதலாம் விடாதீங்க, யாருமே இல்லாமல் சுயம்பெல்லாம் கிடையாது அஜித், அவருக்கு எஸ்பிபி ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவி எஸ்பிபி சொல்லிருப்பார், ஒரு இது ஒரு இசை விழா நடந்துருக்கோம். ஸோ அதில் அவர் சொல்லிருப்பார், இதுமாரி அஜித் சார் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதை வச்சு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்பிபி என்ன சொல்லிருப்பான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பெட்டியில் சொல்லிருப்பார், ஒரு தனியார் சேனலுக்கு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருப்பாரு. பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு எஸ்பிபி ஃப்ரெண்டு ஓகேங்களா. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுதுன்னு அந்த ப்ரொடியூசர் கேட்குறாரு எஸ்பிபிட்ட, ஒரு அறிமுகம் நான் என்ன தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சொல்லிருக்காரு, என்னுடைய பையனுடைய சரண் இருக்கான்ல, ஸோ அவருடைய ஃப்ரெண்டு அஜித்னு ஒரு பையன் இருக்கான், பார்க்க மேன்லியாக இருப்பான், அழகாக இருப்பான், நீங்கள் வேணால் அவன் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு எஸ்பிபி அந்த ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. அவ்வளோதான், எஸ்பிபிக்கும் அஜித்துக்கும் உள்ள கான்டாக்டை அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அது சொல்கிற மாதிரி எஸ்பிபி சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் அஜித்தை மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த படம் நடிக்கிறாங்க, அந்த தெலுங்கு படமான பெரிய புஸ்தகம் நடிக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அஜித் தமிழ் சினிமாவுக்கு வராரு. தமிழ் சினிமாவுக்கு வரும்போது எஸ்பிபி கிடையாது, யாருமே ஹெல்ப் பண்ணாமல் தான் தனி மனிதனாக தமிழ் சினிமாவுக்கு அஜித் சார் உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் பார்த்தீங்கன்னா சான்ஸ் தேடி அலையிறாரு, ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஹவுஸாக ஒவ்வொரு கம்பெனியாக தேடி அலையிறாரு. அதில் சில சான்ஸ் கிடைக்கிது. அப்படி கிடைச்சும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகுது. ஏன்னா மனுஷன் பார்க்க அழகாக இருக்கார், விளம்பரம்லாம் பண்ணிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் ஹீரோவாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி கடைசியாக ஹீரோ சான்ஸ் கிடைக்கிது. கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு தொடர்ந்து ஃப்ளாப்ஸாக வருது. அந்த சமயத்தில் அஜித் நடிச்சிருந்தா இந்த சினிமா தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு வேறு ஃபீல்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து மனுஷன் போராடுறாரு. நான் எப்படி சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சார் எடுத்துக்கிட்டா, விஜய் சாருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய அப்பா எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் சாரை வச்சு படங்கள் பண்ணுறாரு. எல்லா படமும் தொடர்ந்து ஃப்ளாப் தான், இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் தொடர்ந்து அவங்க அப்பா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. விஜய் சாரை வச்சு ஹிட்டார் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு அவங்க அப்பா இளைய தளபதி விஜய் ரசிகமன்றமாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு விஜய் சாருக்கு அப்போ அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிவகுமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு சான்சஸ் கேட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கெல்லாம் அந்த டைமில் அவ்வளோ சப்போர்ட்டடாக உள்ள இருக்கிறாங்க. இந்த பக்கம் அஜித்துக்கு சப்போர்ட்னு யாருமே கிடையாது, இவராக தான் தேடிக்கணும் வாய்ப்பை. இப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப்ஸ் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு படம் கிளிக் ஆகுது, ஆசைன்னு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அஜித்துடைய அந்த லைஃபே மாறுது, அந்த கலரே மாறுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் கிடைக்கிது, நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்குது. அந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஹீரோடைய தந்தை அஜித் சார் படங்கள் ஒரு தேட்டருக்கு போயிட்டு இந்த படங்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லி ஒரு வேலையெல்லாம் பண்ணதா நியூஸ்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி தனி மனிதனாக அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எத்தனை ஃப்ளாப்ஸ் வந்தாலும் அசராமல் நின்று இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த டாப் 3, அந்த டாப் 2, அந்த டாப் 1 அஜித் வராருன்னா
அதுக்கு காரணமே அவருடைய தன்னம்பிக்கை மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. உடனே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எஸ்பிபி சொன்னீங்கன்னா, இன்னமும் நீங்கள் வந்து எஸ்பிபி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? தன்னைத்தானே செதுக்கி சுயம்பா முன்னாடி வந்து இன்றைக்கி தனி சாம்ராஜ்யம் வாழ்த்து அஜித் தான் தன்னம்பிக்கையின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த தமிழ் சினிமாவில் வந்து அதிக விமர்சனத்தை எதிர்கொண்ட ஒரே ஹீரோ பார்த்தீங்கன்னா அஜித் சார் மட்டும்தாங்க. என்னடா விமர்சனம் இருக்குது, மனுஷன் பார்க்க அழகாக இருக்காரு, அப்புறம் என்ன இருக்குது விமர்சனம் அப்படி கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அஜித் உள்ளே வரும்போது அவருடைய வாய்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லைன்னு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அப்போ இருந்த நாளிதழ்கள் வாரதழ்கள் பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன வாய்ஸே சரியாக வரல, ஒரு வசன உச்சரிப்பாக வர மாட்டேங்குது, ஒரு ஹீரோக்கு முக்கியமாக என்னது வசன உச்சரிப்பு தான் முக்கியம், சுத்தமாக வரவே மாட்டேது அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணி அந்த சமயத்தில் அஜித் சார் படத்துங்களுக்கு அஜித் சாருக்கு டப்பிங் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, விக்ரம் போன்ற ஹீரோக்கள்லாம் அப்போது அஜித் சாருக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுத்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அஜித் சார் வாய்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்கல, அவ்வளோ விமர்சனத்தை உள்ளாச்சு. மனுஷன் அழகாக இருக்கார், ஆனால் வாய்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சு. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்போவே வந்து மனுஷனை போட்டு டார்கெட் பண்ணி அடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, நான் பேசவே தேவையில்லடா, நான் வாய் விட்டு பேசவே தேவையில்லை, என் கண்ணே பேசுவேன் பாருங்கடான்ட்டு வாலி அப்படின்ற படத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாது அஜித் சார். அந்த படம் வந்ததுக்கப்புறம் இங்கே வாய் அவருக்கு வந்து வசனம் வச்சுட்டு போய் பேசினா பார்த்தீங்களா, மொத்த பேரும் அமைதியாயிட்டானாங்க, எதிர்த்து பேசவே முடியல. அந்த மனுஷன் அந்த படத்தில் நடித்த நடிப்பு இருக்குதே ஊமையா வேற லெவல். சொல்லப்போனால் ஃபிலிம்ஃபேர் இன்றைக்கும் பல ஹீரோக்கள் வந்து கனவு ஃபிலிம்ஃபேர் வாங்குறது. அந்த ஃபிலிம்ஃபேரை விட அப்போவே வாங்கின அஜித் சார் அந்த ஒரு ஊமையாக நடிச்சு அப்படி ஒரு வசனம் இல்லாமல் சும்மா தெரிவிக்க விட்டு தான் நடிப்பில். அதுக்கப்புறம் தான் அந்த இவருக்கு வந்து வசனம் வச்சுட்டு போகல அப்படின்ற அந்த விமர்சனமே அடங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விமர்சனம் ஆரம்பிச்சிது. மனுஷன் குண்டாக இருக்கார், ரொம்ப தொப்பையாக இருக்கார். அதாவது ரெட்டு படம் வந்துச்சுல, அந்த ரெட்டு படம் வந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து இந்த ஒரு பாட்டு வரும், ஒல்லி குச்சி உடம்புக்காருன்னு பாட்டு வரும். அதில் வந்து பனியை போட்டு ஆடிருப்பார். அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு வாரதழ் அப்புறம் நாளிதழெலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப ஓப்பனாக கலாய்ச்சாங்க. என்ன மனுஷன் இவ்வளோ குண்டாக இருக்கார், ஹீரோ மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. இது அஜித் சார் வந்து சொன்னார், ஓப்பனாக வந்து அவரும் சொன்னார், நான் குண்டு தான், எதுக்குடா இப்படி சொல்கிறீங்க, எதுக்கு கலாய்க்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது, நான் குண்டாக தான் இருக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாரு. அதற்கு என்ன காரணம்னா அவர் எடுத்துக்கிற மெடிசன்ஸ். அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்காரு. டேப்லெட்ஸ் எடுத்துக்கல அவர் உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி உப்பே வெயிட்டு தொப்பை வந்துருச்சு. அவரால் ஜிம்மு கூட போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ டேப்லெட்ஸ் டெய்லி எடுத்துக்கிறாரு. அப்படி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு வந்து டக்குன்னு ஊறி பெருசாகி ரொம்ப தொப்பையை வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரவுடி கேரக்டர் இருந்தால இன்னும் கொஞ்சம் வந்து அவர் வந்து உடம்புல கொஞ்சம் கேர் பண்ணாமல் அப்படியே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டு வச்சுட்டு ரொம்ப அவரை ட்ரோல் பண்ணாங்க, இவர் இவ்வளோ குண்டா இருக்கான்ட்டு. அதுலேயும் கடுப்பாகி தான் பார்த்தீங்கன்னா அடுத்தே வந்தார் பரமசிவன் படங்க. அந்த படத்தில் அஜித் வரதை பார்க்கணுமே, இங்கே எத்தனை பேர் அவர் வந்து குண்டுன்னு சொன்னாங்களோ அப்படியே வாயடிச்சிட்டானாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போது சிம்பு தனுஷ் எப்படி இருப்பாங்க, அப்படியே ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க சிம்பு தனுஷ்லாம். அவங்களுக்கு ஈக்குவலாக அஜித் வந்து அந்த பரமசிவன், அந்த திருப்பதி அந்த படத்தில் வந்து நின்னார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பவும் சொன்னாங்க, அஜித்னா எப்படி இருக்கணும், அப்படியே பப்ளியாக இருக்கணும், அதான் அஜித், இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பயும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தானாங்க. அப்போ அஜித் முடிவு பண்ணார், நீங்கள் பேசினா இருப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் திரும்பி வந்து அப்படியே விட்டார். அவர் அந்த ஃபிட்னஸ் விட்டார். திரும்பி வந்து மனுஷன் வந்து கொஞ்சம் தப்பு ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து பில்லா படத்தில் சும்மா ஸ்டைலிஷாக வந்து இறங்கினார், அப்படி மாசாக வந்து இறங்கினார். பில்லா படத்தில் ரஜினி சார் படம் ரீமேக் அந்த படம். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிட்னஸ் வந்து வேறு லெவல் இருக்கும். அவருடைய மெயின்டைன் வந்தார். இப்போ அவருடைய தொப்பை, அவருடைய குண்டுன்ற விமர்சனம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வலிமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாடி ஷேமிங் பண்ணி அப்யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும்லாம் தொடர்ந்துட்டு இருக்கும்போது, ஆனால் இதுக்கெல்லாம் அஜித் சார் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்டும் கிடையாது. நீ என்ன அவளும் கத்திட்டு போ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வந்து எந்த விமர்சனம் காலையில் எடுத்துக்காதான் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இது வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஓகேவா? அவங்க சொல்கிறலாம் வந்து காலையில் எடுத்துக்கிட்டே ஒரு டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணுறாம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காம, நானும் கத்திட்டு போங்கடா, நீ யாரா எங்களை கத்துறதுக்கு, நீ யாரா என்ன கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்றதான் அஜித் சார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் அவங்க சொன்னாங்களே இந்த வலிமை படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் லுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த புலிசட்டியம் படம் சொல்லியிருந்தான், பஜனால் சேட்டு அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தான். அடுத்த படம் துணிவு படம் சும்மா லுக்கில் மிரட்டி விட்டார். அந்த புலிசட்டியம் மாதிரி வாயடிச்சு போனான், ஒரு போஸ்ட்லாம் போட்டுருந்தான் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் லுக்கில் தெருக்கி விட்டுட்டார் துணிவு படத்தில் அஜித் சார்.
ஸோ இதுமாரி அவருக்கு வந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. எந்த ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் வந்து பாடி ஷேமிங் பண்ணி அவரை வந்து ஒரு பர்சனல் அபியூஸ் பண்ணது கிடையாது. அது அஜித் சார் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து வந்திருக்காரு அஜித் சார். ஸோ அதுதான் அஜித் சார், அதுதான் அவருடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எதையும் காலில் போட்டுக்கிறது இல்லை. அப்படியே மனுஷன் ஹாயா நான் அவ்வளோ கத்திட்டு போ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காருல்ல. ஸோ அதுதான் அஜித் சார். அதுக்கப்புறம் அஜித் சார் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் மீது நிறைய நெகட்டிவிட்டி வரும் இப்போ வரைக்கும். அது ஆரம்ப காலத்துக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மீடியா படம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஆள்னு பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க் தான். அந்த சன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்தை வேணும்னே டிகிரேட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சன் மியூசிக்கில் அஜித் சார் பாட்டே அதிகமாக வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் பாட்டாக வந்துட்டு இருக்கும். டாப் 10 மூவிஸ்னு ஒன்று வச்சுப்பாங்க, இந்த சண்டே மார்னிங் ஒன்று போடுவாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்தை நம்பர் 1 கொண்டு வர மாட்டாங்க, எவ்வளோ நல்ல படமாக இருந்தால் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் வல்லவன் வரலாறு அப்படின்னு 2 படம் வந்துச்சுங்க. 2 படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸு. அந்த தீபாவளி வந்த படத்தில் நீங்களே ஓப்பனாக நினச்சி பாருங்கள், வரலாறு வல்லவன் இந்த 2 படத்தில் எது பெஸ்ட்டு? டக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் வரலாறு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கொடுத்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 3. ஃபஸ்ட்டில் வந்து வல்லவன் இருந்துச்சு, செகண்டில் வேறு படம் இருந்துச்சு, நம்பர் 3ல் வரலாறு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து அந்த காலத்தில் அஜித் சாரை ரொம்பவே நெகட்டிவிட்டி பண்ணி ரொம்ப டிகிரேட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு உள்ளே வந்து அஜித் சாரை போக விடல யாருமேங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சுத்தமாக இல்லாமல் வச்சு ஆரம்ப காலத்தில் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அஜித் சாரை போக விடாமல் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கே காரணம். அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்கை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ஃபுல்லாக இருப்பிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த சன் டிவி காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போவும் இந்த சோஷியல் மீடியா வந்தவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வடைபேச்சில் 3 பேர் இருக்காங்களே, இந்த அந்தணன், பிஸ்மி, சக்திவேல் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அஜித் சார் அவர் படம் எவ்வளோ ஹிட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஹிட்டு அவ்வளோதான் அப்படிங்குவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு படம் வந்து சுமாராக இருக்கும், என்ன மாதிரி ஹிட்டு தெரியுமா அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஓப்பனாக வந்து அந்தனன் வந்து ஒரு வீடியோலாம் போட்டுதாரு, அஜித்தை புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நான் நிறைய வீடியோ ரிப்ளை போட்டுட்டேன். அதில் அவர் சொன்ன காரணங்கள் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அஜித்தை ஏன் புறக்கணின்னு சொன்ன காரணம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு நெகட்டிவிட்டி அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர் யாரையும் கண்டுக்கிறது கிடையாது. இங்கே நிறைய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வந்து 82 போடுவாங்க வீடியோக்கு, என்னை பற்றி பேசு நான் தான் பெரிய ஹீரோன்னு சொல்லுன்னு 82 தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போட்டு தான் இங்கே நிறைய ஹீரோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆனால் அஜித் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக எவனையுமே கண்டுக்கிறது இல்லை. டே நான் நடிக்கிறேன்டா, என் படம் ஓடுதா ஓடலையோ என் ஃபேன்ஸ் இருக்காங்க, படம் ஓடிச்சுன்னா ப்ரொடியூசரோட லாபம், படம் ஓடாமலாம் போகிறது கிடையாது, நிச்சயம் படம் வந்து ஒரு லாபம் கொடுத்துரும். நான் உங்ககிட்ட வந்து ஒரு காசு கொடுத்து என்னை புகழ்ந்து பேசுன்னு சொல்ல தேவையில்லை, எனக்கான ஃபேன் பேஸ் இருக்காங்க, எனக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார் வந்து இவனை யாருமே மதிக்கிறது இல்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த காண்டிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஜித் சார் மீது அவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அஜித் சார் அகேன்ஸ்டாக நிறைய வேறு ஒர்க் பண்ணுவாங்க. அவரை பர்சனல் அபியூஸ் பண்ணுறது, அவர் ஃபேமிலி அபியூஸ் பண்ணுறது எவ்வளோ சீப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க நீங்கள். அது பெரிய ஒரு மேஃபியா கேங்க வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஹீரோ வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல தேவையில்ல, அது யார் காரணம் உங்களுக்கு தெரியும். அந்த ஹீரோ வந்து சோஷியல் மீடியா தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அவர். ஆனால் அவரை பற்றின நியூஸ் வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும். நான் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பற்றி வந்து ஃபேன்ஸ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, தவிர வேறு யாரும் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அஜித் சாருக்கு அகேன்ஸ்டாக நிறைய நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. ஆனாலும் மனுஷன் அங்கே தான் இருக்கார், கீழே வரவே இல்லை. ஏன்னா அதுதான் அஜித் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்க இருக்காங்களே, இந்த 2K கிட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்று தெரியாதுங்க. அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா என்னடா அஜித் சார் நினைக்கிறாரு, என்னன்னா அஜித் பண்ணல என்ன ஒரு பூமர்த்தனமாக இருக்கும், ஒரு ஃபைட்டு வந்து அதிகமாக இருக்காது, ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும், ஒரு தண்ணி சரக்கு இருக்காது, தண்ணி இருக்காது, ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப நல்லவராக நடிச்சுப்பார் அஜித் சார். நல்ல வேலைய படம் அவங்க பார்த்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த படங்களை பார்த்துருப்பாங்க, இந்த வலிமை, விஸ்வாசம், இது படம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்காத அஜித் இருக்காரு. அந்த அஜித் இந்த வாலி, வரலாறு, வில்லன், சிட்டிசன், அட்டகாசம், பில்லா, மங்காத்தா, அந்த அஜித் இருக்கார்ல, அந்த அஜித் வந்து இப்போ திரும்ப வந்தார்னா இங்கே இருக்கிற மொத்த 2K கிட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே அஜித் பக்கம் மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் வந்து அப்போ சம்பந்தம் பண்ணிட்டு இருப்பார். அவர் பண்ணாத கரெக்டாக கிடையாது, வில்லன் கரெக்டில் இறங்கி அடிச்சிருப்பார். வரலாறு படத்துலாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருப்பார். மங்காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை.
ஆக்டிவ் ஓரியன்டாக வேணுமா, சிட்டிசன் பாருங்கள். அத்திப்பட்டி சுப்பிரமணியம் எந்த ஹீரோ நடிக்க முடியாது அந்த கேரக்டர். கமல் சார் பாராட்டிருப்பாரு, இவ்வளோ ஒரு அழகான ஹீரோ எப்படி இந்த கேரக்டர் பண்ணார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி கமல் சார் அப்போ பாராட்டினார். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஓரியன்டு வில்லன் கேரக்டரு சரக்கு தம்பெல்லாம் மொத்தம் முடிச்சிட்டாரு. ஃபேன்ஸுக்கு எவ்வளோ கேரக்டர் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு தான் மனுஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துள்ள படமாக கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி படங்கள் திரும்பி நடிக்கிறது இல்லை. ஆனால் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, தலை ஒரே ஒரு படம் இல்லை, ஒரே ஒரு படம் இல்லை, மங்காத்தா மாதிரி வரலாறு மாதிரி நடிக்க தலை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கேட்டுருக்காங்க. பட் அது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த போதை முகம் வந்து அப்படி பரவி கிடக்குது நம்ம சமூகத்தில். ஸ்கூல் பசங்களாம் வந்து அப்படி கெட்டு போய் கிடக்குறாங்க. இப்படி இருக்கும்போது மேலும் நம்ம படத்தை வந்து அப்படி காட்டி மேலும் அவங்கள வந்து சீரழிக்கணுமா அப்படின்னு அஜித் சார் யோசிக்கிறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை தொடர்ந்து மது புகைன்னு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக மங்காததுக்கு அப்புறம் ஒரு படத்தில் வந்து சிகரெட்டு தம்மு சரக்குன்னு எதுவுமே கிடையாது. மனுஷன் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இன்றைக்கி சமூகத்துக்காக நல்ல நல்ல படங்கள் நடிக்கிறாரு. அதை தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடி தீக்குறாங்க. ஏன்னா அஜித் படங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போனால் அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் முக்கியமாக லேடிஸ் அதிகமாக அஜித் சார் படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு காரணமே விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை இதுமாரி படங்கள் தான். ஃபுல் மூவி சொசைட்டிக்கு ஏத்தமான மூவிங்க. நாங்கள் ரொம்ப டச் ஆயிட்டு இட் ஹஸ் டச் மை ஹார்ட். சொல்லவே முடியாது, வேர்ட்ஸே கிடையாது. அஜித் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல தீம். இந்த மாதிரி சொசைட்டிக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். தேங்க்யூ. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது அஜித் சார் யாருன்ட்டு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அரசியல் ஆசை துளியும் இல்லாத ஒரு மாஸ் ஹீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் போனாலே அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ஆசை வந்துடுது. இங்கே அரசியல் ஆசை இல்லாத ஒரு ஹீரோ சொன்னால் யாருமே சொல்ல முடியாது. எல்லா ஹீரோக்கும் அரசியல் ஆசை இருக்குது. நம்ம வந்து ரஜினி சார் அரசியல் கூட சொன்னார். ஆனால் அவருடைய ஒரு வயது எல்லாம் வந்து ஒத்துழைக்கல, அவர் வர முடியல. கமல் சார் உள்ளே வந்துட்டார், விஜய் சார் உள்ளே வந்துட்டார். சூர்யாக்கெல்லாம் ஆசை இருக்குது, அரசியலாம் பேசுவதெல்லாம் ஆசையெல்லாம் இருக்குது. அது ஃபியூச்சரில் தெரியும். ஸோ இதே மாதிரி அவங்களுக்கான ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் ஆசை வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஹீரோ அப்படி அவர் அஜித் ஓகேன்னு சொன்னால் போதும். அப்படி பசங்க வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆசை துளியும் இல்லை. சிம்பிளாக வந்தியா படத்தை பாரு, பிடிச்சிதா கொண்டாடு, அடுத்த வேலையை போய் பாரு, உன் குடும்பத்தை பாரு, அவ்வளோதான். உனக்கு எனக்கும் உள்ள அந்த உறவே இருக்கணும். தேவையில்லாமல் வந்து எனக்காக வந்து அஜித் வாழ்க்கை கோஷலாம் போடாத அப்படின்னு சொல்லி தான் அவர் மன்றத்தையும் கலைச்சார். ரஜினி சாருக்கு அப்புறம் அதிக ரசிகமன்ற உள்ள அந்த ஹீரோ வந்து அஜித் சார் தான். ரஜினி சாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அதிக ரசிகமன்ற இந்த ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் சார். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 50வது படத்துக்கு முன்னாடி மன்றத்தை மொத்தமாக கலைச்சார். அவர் நடிச்சிருந்தால் அந்த மன்றத்தை வந்து ஏக்கமாக மாற்றிருக்கலாம், இப்போது அரசியல் கட்சியாக மாற்றிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் ரசிகனை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரே ஹீரோ கேட்டிங்கன்னா அஜித் சார் மட்டும் தாங்க, அவர் யாருமே கிடையாது. அதை வந்து அஜித் சார் வந்து அதனால தான் மக்கள் வந்து அவர் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. அஜித் சாரா ரொம்ப ஜென்டில்மேன் அவர். இந்த ஹீரோக்கள் மாதிரி வந்து ரொம்ப பந்தனம் பண்ணிக்காமல் அவர் உண்டு ஒரு வாழ்க்கொண்டுருக்காரு. ஸோ அதுதான் அஜித் சார். அப்படின்ற மாதிரி நியூட்ரல் ஃபேன்ஸே அப்படி அஜித் சார் வந்து ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அஜித் சாருடைய தனி சிறப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஃபீல்டில் வந்து யார் நம்பர் 1 அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. மொத்தம் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க, அதில் யார் நம்பர் 1 அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அந்த போட்டிக்குள்ளே வந்து உங்களால் என்ன ஸ்டண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் யார், நம்பர் 1 யார் அப்படின்ற மாதிரி. சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான், நம்பர் 1 ரஜினி சார் தான், அதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது, அதை விட்டுருங்க. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் யார், நம்பர் 1 யார் அப்படின்ற மாதிரி வாண்டடாக ஒரு குரூப் வந்து ரஜினி சாரை சீண்டி பெரிய பப்ளிசிட்டி ஏற்படுத்துகிறாங்க அந்த படத்துக்கு. ஆனால் இப்படி இங்கே வந்து ரஜினி விஜய் இப்படி போட்டி வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு மனுஷன் அஜித் சார் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா டே 1 கலெக்ஷனில் நம்பர் 1 இருக்கிறது அஜித் சாருடைய வலிமை தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற ஹீரோ அந்த போட்டிக்குள்ளேயே வரல. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பா, நான் பைக் எடுத்துகிட்டு ஹையாக கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துகிட்டு வேல்ட்டு கிளம்பிட்டார். அந்த போட்டியை கண்டிக்கவே இல்லை அவர். ஒரு சிம்பிளாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இருந்தார். ஆனால் இத்தனைக்கும்
அவருடைய படம் தான் கலெக்ஷனில் டாப்பில் இருக்குது. கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா 2014 வீரம் ஜில்லாக்கு அப்புறம் அஜித் படங்கள் மோதின கிளாஷில் இது வரைக்கும் அஜித் சார் தோத்ததே கிடையாது. எல்லா படமும் வெற்றி. வீரம், ஜில்லா வெற்றி, தூங்காவனம், அப்புறம் வேதாளம் வெற்றி, பேட்டை விஸ்வாசம் வெற்றி, துணிவு, வாரிசு வெற்றி, இப்படி எல்லாமே வெற்றி முகமாக இருக்குது கிளாஷில். இருந்தாலும் அந்த நம்பர் 1, அந்த சூப்பர் ஸ்டார் அந்த போட்டிக்குள்ளேயே போகாமல் சிம்பிளாக தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தார்ல. இதனாலேயுமே தெரில மக்களுக்கு இவர் மேலே இன்னும் அதிகமாக லவ் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கன்னா அடிச்சுட்டு கிடக்குறாங்க, பைக்கை பிடிச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, இவர் அவரை பற்றி பேசுகிறாரு, அவர் இவரை பற்றி பேசுகிறாரு, மாற்றி பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த மனுஷனை எதையும் கண்டுக்காமல் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் ஃபேமிலி உண்டுன்னு ஹாயாக இருக்காரு. அவர் மாதிரி வாழணுண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு தனி சிறப்புடையவர் தான் அஜித் சாருங்க. ஸோ அஜித் சார் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு பேச்சுங்க இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் சார் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அஜித் சாரால் ஹெல்ப் அடைந்தவங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லும்போது தான், ஓ இதெல்லாம் அஜித் சார் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே அஜித் சார் வந்து பண்ணுற ஹெல்ப்பை ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு விழா நடத்தி மைக்கை பிடிச்சி டிவி சேனல்ஸில் லைவ் டெலிகாஸ்ட்டில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே உதவி கேட்குறாங்களா, அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுறாரு. அந்த உதவி பெற்றவங்க எப்போவாவது வந்து சொன்னால் தான் உண்டு, ஓகேங்களா. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ராதாரவி சொல்லிருப்பார், ஒரு பேட்டியில் சொல்லிருப்பாரு, கிட்டத்தட்ட 5000 பேருக்கு கண்தானம் பண்ணுறதுக்கு மொத்த அமௌண்ட்டையும் அஜித் சார் செட்டில் பண்ணிருக்காரு. ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரிக்கு செட்டில் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ராதாரவி சொல்லிருப்பாரு. அந்த உதவியை அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அஜித்னு கூப்பிட்டு இருந்தேன், அந்த உதவிக்கு அப்புறம் தான் அஜித் சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ராதாரவி ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு. சகோதரர் அஜித் வராருன்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன அஜித் வராரு என்ன பாருங்க கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் விஜய் தான் இல்லை, இந்த அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். யாருக்கும் வெளியவும் தெரியாது, இது இப்படியே யாரோ தெரிகிற மாதிரியே செய்யலை. அவர் ரசிகர் மன்றம் வச்சு ஒரு பெரிய விழா வச்சு அவர் வந்து நின்று எல்லாருக்கும் பணம் கொடுக்குறது அதெல்லாம் செய்யலை. விஜயசங்கர் கேட்பார் சில நேரத்தில் அவரே கேட்பாரான். அஜித் நைட் வந்து வருவாரான், வந்து கேட்பாரான், என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கண் ஆப்ரேஷனுக்கு, அதாவது ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, அந்த மாதிரி அந்த ஒளி வரத்துக்கு செய்கிறாரு பாருங்க. அதனால தான் அஜித் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. சரி, இதேமாரி தான் அந்த உதவியை வேற ஹீரோ பண்ணியிருந்தா நிச்சயம் வந்து அதை வச்சு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்டே பண்ணிருப்பாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த டாக்டர் ராதாரவிட்ட சொன்னதுக்கப்புறம் ராதாரவி அதை ஒரு இன்டர்வியூ சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி இங்கே வந்து அஜித் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு அஜித் சார். ஸோ இதுமாரி வந்து நல்லது பண்ணுறது பிறருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற பாலிசியில் இது வரைக்கும் அஜித் சார் நடந்துட்டுருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் ஹீரோ அப்படின்ற இதில் விட அவர் நிப்பாட்ட முடியாதுங்க. அஜித் தான் யார், ஒரு ஹீரோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது அப்படிலாம் நிப்பாட்டவே முடியாது. அவர் துப்பாக்கி சுடுதலில் மனுஷன் கலந்துக்கிட்டு இந்திய லெவலில் பரிசு பெற்றிருக்காரு. இந்த பக்கம் ஆளில்லா விமானம், ட்ரோன் விமானம் தயாரித்து அதை வந்து டாக்ஷா குழு மூலியமாக அவர் தயாரித்து அதை நம்ம தேசத்துக்கு உதவிகள் செய்வதற்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இந்த கொரோனா டைமில் அந்த ஒரு ஆளில்லா விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அரசாங்கமே ஓப்பனாக சொல்லிருக்குது. ஸோ இந்தமாரி அவருக்குள்ளே ஒரு தனி டேலண்ட் இருக்குதுங்க. நீங்கள் அவர் வந்து வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது, அவருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது. அந்த திறமையை வெளிக்காட்டும் போது அதை நாட்டுக்கு வந்து ஒரு பெருமைப்படுத்த விதமாக இருக்குது. இந்த துப்பாக்கி சுடுதல், இந்த ட்ரோனு, அப்புறம் வந்து இந்த கார்லஸ் சாம்பியன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தான் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அஜித் சார் இந்த ஹீரோ கூட்டத்திலேருந்து தனித்து தெரிகிற ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கூட அதிக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்ட ஒரே ஹீரோ பார்த்தீங்கன்னா அஜித் சார் மட்டும்தான். மற்ற ஹீரோக்கள் வந்து அதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது தனியாக ஃபங்க்ஷனை வச்சு அப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஃபேன்ஸ் பார்க்க வராங்களே அவங்களுக்கு வரிசையாக நின்று ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோட்டோ போஸ் கொடுத்து அப்புறம் தான் அவர் வந்து அந்த செட்டை முடிச்சுட்டு போகிறாரு சொல்கிறாங்க. அதில் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களாம், அந்த செட்டில் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம். ஸோ அதேமாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். அஜித் சார் வந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்காரு ஃபேன்ஸ் கூட. ஸோ இதேமாதிரி வந்து ஃபேன்ஸ் கூட அதிகமாக ஃபோட்டோ எடுத்த ஹீரோனா கேட்டிங்கன்னா அஜித் சார்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஃபேன்ஸுக்கு வந்து அஜித் சார் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. இருக்க ஃபேன் பேஸ் அதிகரிக்கிறத தவிர குறையிறதே கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம் அஜித் வந்து ரசிகரை மதிக்க மாட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இப்படிலாம் பண்ணுறதால தான் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து எதனா ஒரு இடத்துல ஒரு அஜித் ஃபேன் வந்து அஜித்தை திட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது.
ஏன்னா ஃபேன்ஸ் அஜித் சார் அந்த பாண்ட் இருக்குல்ல, அது அப்படி இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா 2 பேருக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என் ஹீரோ இப்படி தான் இருப்பார், என் ஃபேன்ஸ் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நிற்குது, வேற அளவில் போய் நிற்குது. அந்த ஃபேன் பேஸ் வந்து அப்படி போய் நிற்குது. ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சினிமாவில் சுயம்பா வந்து நீங்கள் தனி சாம்ராஜ்யம் அமைத்து இந்த தமிழ் சினிமாவின் அந்த டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்போ இருக்கிற போலவே எப்போதும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிறந்தநாள் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.